கார்த்தி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தியோட ஃப்ரெண்டு சரவணன் போய் நேராகவே கேட்குறாங்க, உங்ககிட்டக்க தான் எல்லா விஷயங்களும் இருக்குது, மரியாதையாக அந்த சிலையை கொடுத்துட்டேன்னா எல்லா பிரச்சனையும் சுமூகமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப, சார் நான் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது சார், இப்போ திருந்தி இந்த தனியாக ஒரு தொழில் பண்ணி இப்போ தான் முன்னேறிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்னை வந்து இப்படிலாம் சந்தேகப்படாதீங்க சார் அப்படின்னு, நீங்கள் வேணால் என் இடத்த வேணால் வந்து சோதனை பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் முத்துவேலோட ஆள் வந்து சொன்னோன்னே, என்ன இவன் இப்படி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, நான் தான் சொன்னேன்ல சார், நீங்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு யாரோ தப்பாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரவணன் வந்து வெளியில் வராங்க. என்ன ஆச்சு சார் அப்படிங்கிறப்ப, அந்த குரு வந்து உண்மையை வந்து சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, அவன் எந்த காலத்துலேயும் வந்து உண்மையை வந்து சொல்ல மாட்டான் சார், அதுக்கு நம்ம தான் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, அவன் வாயாலேயே வந்து அவனை வந்து உண்மையை சொல்லி அவன்கிட்டேருந்து வந்து அம்மனை வந்து மீட்டாக மட்டும்தான் முடியும் அப்படின்றப்ப, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளே போய் வந்து அந்த விஷயத்தை வாங்குற மாதிரி வந்து யாராவது ஒருத்தரை அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்கிறப்ப, சகல அதுக்குன்னு வந்து தைரியத்தோடு வந்து ஒருத்தர் வேணும் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறது, பேசாமல் நீங்கள் போயிடுறீங்களா, நான் போனால் வந்து என்னை ஈஸியாக சுலபமாக கண்டுபிடிச்சிருவான், ஒரு மாறு விஷயத்தில் வந்து எல்லா விஷயங்களும் வந்து தெரியாத மாதிரி ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப, வேணும்னா நான் எங்கள் ஆளுங்களை அனுப்பட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே, வேணாம் சார், உங்கள் ஆளுங்களெல்லாம் பார்த்தாலே அவன் ஏற்கனவே வந்து நிறைய ட்ரிப் வந்து உள்ளே போயிட்டு வந்திருக்கான்னு சொல்கிறீங்க, அவன் நிச்சயமாக வந்து பார்த்து நடையிலேயே வந்து கண்டுபிடிச்சிருவான், ஒரு தெரியாத அளவுக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்து அவன்கிட்ட வந்து பேரம் பேசுகிற மாதிரி பேசணுன்னு வந்தால், காரில் ஜம்முன்னு வந்தால் அவன் ஏமாந்துருவான் அப்படின்னு சொல்கிறப்ப, சகல நீ சொல்கிறதெல்லாம் நல்ல யோசனை தான், யாராக இருக்குது அப்படிங்கிறப்ப, வேறு யார், நீங்கள் தான் போனோம், என்ன சகல என்ன அனுப்பி விட்ற அப்படிங்கிறப்ப, இங்கே பாருங்கள் அத்தையை வந்து காப்பாற்றணுமா இல்லையா, ஆமாம் அப்போ நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ரோகிணியையும் சரி ரேவதி 2 பேரையும் வந்து வர சொல்கிறாங்க. வந்தோடனே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, பாருங்கள் இவரை வந்து ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து கோட் சூட்லாம் போட்டு வந்து வித்தியாசமாக வந்து மாற்றி எடுத்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் தலைமுடியெல்லாம் வந்து கரெக்டாக வந்து விக்கு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கோட் சூட்லாம் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இந்த பக்கம் ரோகிணி ரேவதி முன்னாடி வந்தோன்னே, பார்க்க சூப்பராக இருக்கீங்க மாமா, அவங்கள அடையாளமே எனக்கே தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே, இப்போ கையில் வந்து வெறுனை போனால் சரியாக இருக்காது, ஒரு பை எடுத்துகிட்டு போகலாமா, ஆமாம் மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போனால் வந்து அவன் சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அதெல்லாம் சரியாக வராது, ஒரு ஜம்முன்னு ஸ்டைலாக ஒரு சூட்கேஸ் வந்து இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கொடுத்தோன்னே, நீ எடுக்கிற முடிவெல்லாம் புத்திசாலித்தனமாக இருக்கா, ஆனால் என்ன அனுப்புறியப்பா அப்படிங்கிறப்ப, விடுங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா, நீங்கள் போடாத கெட்டப்பா பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கார்த்தி தைரியமாக வந்து காரில் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. காதில் வந்து கரெக்டாக வந்து ஃபோனில் வந்து அப்படியே வச்சுருக்காங்க மயிலுக்கிட்ட, எதுவாக இருந்தாலும் பதட்டப்படாமல் தைரியமாக பேசுங்க, நாங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கோம், அவன் எப்போ வந்து உங்ககிட்ட பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறானோ அப்போ கரெக்டாக வந்து எனக்கு இங்கே வாங்கன்னு சொல்லுங்கள், சுற்றி பக்கத்தில் தான் இருப்போம், நாங்கள் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, அதை நம்பி தான் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ஃபோன் பண்ணி கரெக்டாக கேட்குறாங்க இந்த மறுக்கம். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட பேசிவிட்டு அப்படியே வந்து காரில் இறங்கினோன்னே இந்த பக்கம் கரெக்டாக அவரை பார்த்தோன்னே வந்து, சரி நல்ல பெரிய பணக்காரர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூலிங் கிளாஸ்லாம் வந்து இப்படி மாசாக வந்து இப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு இப்படியே மெதுவாக நடந்து வராங்க. நடந்து வந்தோடனே அவர் வந்து வணக்கம் எடுத்து கும்பிட்டு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். உன்கிட்ட ஒரு விஷயம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், ஆமாம் என்ன, நீ கேட்குற காசு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறப்ப, 20 லட்ச ரூபா அப்படிங்கிறப்ப, காசு பற்றிலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, அந்த பொருள் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட காட்டு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் முதல்ல வந்து பணத்தை காட்டுங்க, அப்போ தான் நான் உங்களை நம்ப முடியும் அப்படின்னப்ப, இந்தா பாரு சூட்கேஸில் அப்படின்னு சொன்னோன்னே, வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காசை காமிச்சோன்னே அவர் வந்து நம்பிடுறாங்க. நம்பினதுக்கப்புறமா இங்கே உள்ளே போயிட்டு வந்து சுற்றி பார்க்குறாங்க, இவன் என்ன ஏதாச்சும் 1 2 வச்சுருப்பான்னு பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது, இவன் வேலையே இதுதான் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மயில் முடிவு பண்ணிவிட்டு இங்கே கரெக்டாக உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறமா அவர் கரெக்டாக காட்டுறாங்க, நீங்கள் தேடி வந்தது இதுவா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஒவ்வொன்றா காட்டுறாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா, நான் எதிர்பார்க்குறதே வேறு அப்படிங்கிற மாதிரி இங்கே சொன்னோன்னே, இவ்வளோ தானே சார், இப்போ வந்து நீங்கள் நினச்சி பார்க்குற அருமையான ஒன்று இருக்குது காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இங்கே வந்து காட்டுறாங்க. காட்டினோன்னு பார்த்தா, அப்போ கையெடுத்து அம்மனை வந்து கும்பிடுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், இந்த மாதிரி வந்து நான் பார்க்குறதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ காசு வேணும் அப்படிங்கிறப்ப வந்து அவர் சொன்ன காசை
இந்த பக்கம் சூட்கேஸில் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதை அப்புறம் கரெக்டாக இப்போ வாப்பா அவன் கையில் கரெக்டாக என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், இப்போ சுற்றி வளைச்சா தான் அவனை பிடிச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரவணனும் கார்த்தியும் வந்து வேகமாக வராங்க. வந்தோடனே சுற்றி வளைச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம். இந்த பக்கம் அதே சமயம் இங்கே சந்திரா வந்து என்ன இது அக்கா வந்து நம்மளை வந்து பொறி வச்சு பேசுகிற மாதிரியே இருக்குது, யாரோ ஒருத்தங்க அந்த கிழவி மேலே பழியை தூக்கி போட்டுடலான்னு பார்த்தா ஆனால் அவள் எதுவும் தப்பு செய்யலை, இந்த வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு உதவுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காளே, ஒருவேளை நம்ம மேலே வந்து சந்தேகம் வந்து வேணும்ன்ட்டே நம்மளை வந்து பிடிக்கிறதுக்காக ஏதோ யோசிக்கிறாளா அக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்ப சரவணனும் வந்து நான் அப்பயே சொன்னேன் என்கிட்ட கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி, சரவணன், மயில் 3 பேர்கிட்டையும் மாற்றாரு முடியுது.